நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நல்லா டேஸ்ட்டான சுண்டக்காய் சட்னி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம 100 கிராம் சுண்டக்காய் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 6 நீட்டு காஞ்ச மிளகா, லெமன் சைஸுக்கு புளி, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 8 பூண்டு பல்லு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 5 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கை பிடிக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சு அதை நல்லா சூடான உடனே 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியாக இப்போ ஆட் பண்ணிப்போம். இப்போ கல்லுப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இஞ்சியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி. இப்போ 100 கிராம் சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கினதும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூடாறினதும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுக்கணும். ஃபைனல் கடுகு, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். அரைச்சி வச்ச சட்னியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை இட்லியோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.